ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா நடிச்சிருக்காரு புத்தாலு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட்ல சொல்லும் போது கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா மிஸ்கின் சார் வந்துட்டு பொண்ணுங்க தான் வந்து பசங்களை காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்ட்டு. நான் உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், பிசாசு படத்துல கூட அப்படி காமிச்சிருப்பாரு அழகா. அதாவது அந்த லவ்வை வந்து அவர் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. மேல் ஃபீமேல் கிடையாது, அது ஒரு லவ், அவ்வளவுதான். எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம். ரியாலிட்டியை படமா எடுத்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. மிஷ்கின் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு அவர் பேசுறது, அவர் ஸ்பீச்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அவரோட காமெடி சொல்லவே வேணாமா சார், ரொம்ப ஜென்யூனா இருக்கு அவர் பேசுறது. அந்த மூவிக்காக மட்டும் இல்லாம அவர் வந்து நல்லது நடக்கணும்னு சொல்ற அவருடைய குட் இன்டென்ஷன் இதுல இருந்து தெரியுது. வெரி பியூட்டிஃபுல் மூவி ஆக்சுவலி. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே இமோஷனலி பிடிச்சிருந்தது. இல்ல நிறைய வந்து சிரிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருந்தது. நிறைய விஷயம் வாய்ஸ் உள்பட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இவங்களும் ஹீரோயின் கூட ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. கியூட்டா இருக்கு பார்க்க. படம் நிஜமாலே சூப்பரா இருந்துச்சு. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரிலாம் இல்ல. பாக்குறப்போ ஒரு நல்ல ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயினுக்குமே நல்லா இருந்துச்சு ஆக்டிங். கண்டிப்பா லாஸ்ட்ல சொல்லும் போது கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா மிஸ்கின் சார் வந்துட்டு பொண்ணுங்க தான் வந்து பசங்களை காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்ட்டு. நான் உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், பிசாசு படத்துல கூட அப்படி காமிச்சிருப்பாரு அழகா. அதாவது அந்த லவ்வை வந்து அவர் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. மேல் ஃபீமேல் கிடையாது, அது ஒரு லவ், அவ்வளவுதான். அதுதான் ஈகோ. ஒரு அது பையன் பொண்ணுன்னு கிடையாது, லவ்வுக்காக ஒருத்தர் ஈகோவை இறங்கி வந்துடணும். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கெட்டதை மட்டும் தான் பாக்குறாங்க. 1000 செஞ்சிருப்போம், அதை பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த ஒரே ஒரு ப்ராப்ளத்தை வச்சு அதையே பேசி ஒரு லவ் தொலைஞ்சு போயிருது. அதெல்லாம் மாத்திக்கிட்டு இல்ல கொஞ்சம் வந்து பண்ண நல்லதையும் நினைச்சோம்னா கண்டிப்பா அங்க ஈகோவும் இருக்காது, சண்டையும் இருக்காது, நல்லா லைஃப் வாழலாம். இல்ல டைவர்ஸ்ன்றதை விட லவ்வர்ஸ்க்கே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணிட்டு அவனுக்கு செட் ஆக மாட்டான் நான் போறேன் அப்படின்னு போயிட்டே இருக்காங்கல்ல. கொஞ்சம் அவங்ககிட்ட என்ன மாத்தலாம், இதை நீ மாத்திக்கோடா, நீ மாத்திக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஓகே. உட்காந்து பேசணும். இங்க யாரும் பேசுறதே கிடையாது, அதுதான் பிரச்சனை. எல்லார்கிட்டயும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரிலாம் நடிக்கல, அப்படி ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. இப்ப நிறைய ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி, இப்ப ஜெயம் ரவி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்களுக்கு அந்த பேரே வருதுன்னா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு ஹீரோயின் ஆக்டிங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் ஓவர் ஆக்டிங் ரொம்ப அல்டாப் அந்த மாதிரிலாம் இல்ல. அலட்டல் இல்லாம செட்டில்டா இருக்கு. பாக்குறப்ப வந்து ஏதோ ரொம்ப கேஷுவலா நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. இல்ல லாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து ஐயோ செத்துக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சேரணும்னு தான் இருந்துச்சு. அந்த பையன் கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எதனா நடந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படி இருக்கும். பாக்குறப்ப அடுத்த ஐயோ சேர்ந்துடணும், இவனுக்கு எதாவது ஆயிடணும், இவன் மேல இருந்தா தப்பு வந்துடணும் அப்படி தோண்டிட்டு இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னும் அஃப்கோர்ஸ் அவர் நல்ல சாயல் அப்படி கிளியரா தெரியுது. So you're able to see the அவரோட reactions அதெல்லாம் தெரியுது. lot more movies to go before you reach the brothers இது. Of course, yeah. கண்டிப்பா தெரியுது. பட் அந்த இன்னும் எஃபர்ட் நல்லா பண்ணிருக்காரு. பட் ஈவன் I can try more. I've seen the Mithali in many web series. So she's a known face. நீங்க நார்த் இந்தியால வந்துட்டு நிறைய வெப் சீரிஸ், நாட் ஜஸ்ட் வெப் சீரிஸ், ஈவன் சீரிஸ் நிறைய பண்ணிருக்காங்க, பயங்கர ஃபேமஸ் அவங்களுக்கு. So that's a known face to me as well. Yeah. So எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஈஸியா அந்த ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபன்னி எலிமெண்ட்ஸ் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வாஸ் லைக் மோர் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் இது. ஐ லைக் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவரு.
இல்ல இல்ல அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. இவர் தனியா நடிச்சிருந்தாரு, நல்லா நடிச்சிருந்தாரு. அவரோட ஆக்டிங் தனி, அது வேற. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நல்லா விறுவிறுன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா எமோஷனலா இருந்துச்சு. ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ரெட் ஃபிளாகா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி மாறுறது நல்லா இருந்துச்சு. அவர் காமெடி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்தது வந்து அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஃபேமிலியோட வந்து பண்ணிருக்காரு. சோ இதுக்கு அடுத்து இதே மாதிரி படங்கள் சூஸ் பண்ணா ரொம்பவே நல்லா பண்ணுவாரு. சார் நீங்களும் இல்லை, நல்லா இருக்கு சார் படம், ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படத்தை. நான் வந்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம என்னன்னு எனக்கு தெரியல, ஆக்சுவலி என்ன படமா இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு டேரக்டருடைய படமா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கெரியரா இருந்து அவங்க ஃபேமிலி மேட்டர் நடக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் நடக்குது, அதில் நடக்கிற ஒரு வளர்ற ஒரு பையன் அவன் எப்படி அவனுடைய கெரியர் இருக்கும் அப்படின்றத பத்தியா, இல்ல ஒரு லவ் பண்றான் அவனோட கெரியர் எப்படி போகும், இது எல்லாத்தையுமே கரெக்டான மிக்சர்ல பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சீனும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நம்ம வேற படத்தை பார்த்துருக்கோமே, அப்படி இல்லை. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ஸே அதுதான். இந்த படம் வின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல, அந்த ஸ்கிரீன் பிளேவும் இருக்கட்டும், பேக்ரவுண்ட் இருக்கட்டும், அந்த ஸ்கிரீன் ஒரு ஃப்ரேம் ஒரு ஸ்கிரீன் எப்படி மூவ் பண்ணாங்க, அதை கொண்டு பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க அந்த படத்தை அப்படின்றத. ஏன்னா வேற படத்துல பார்த்த ரிசம்பிளன்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கல இந்த படத்துல. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இப்போ அவரும் ஒரு டூல் இந்த படத்துக்கு. ஏன்னா மிஷ்கின் போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அப்போ ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்குறாரு. ஏன்னா மிஷ்கின் சார் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீ லவ் பண்ற அப்படின்னா முதல்ல நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு, அந்த பொண்ணுக்காக, அவங்களுக்காக, உன்னுடைய பார்ட்னருக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. அது இன்னைக்கு இல்ல, அது இன்னைக்கு லவர்ஸ் நடுவில் அது இல்ல. இன்னைக்கு அவங்க நடுவில் ஒருத்தர் கிளாஷ் ஆகுது, ஈகோ கிளாஷ் ஆகுது, அதனால பிரிஞ்சு போயிடுறாங்க. நீ விட்டு கொடுன்னு சொல்றாரு, அதுதானே கரெக்ட். ஒருத்தர் விட்டு கொடுக்கறது லைஃப், தட் இஸ் லவ். அதை அவர் கரெக்டா அவர் மூலியமா அதை பிளேஸ் பண்ணாங்க. அதனால அவர் திருப்பி மனம் மாற்றம் மாறிடுறாரு, திருப்பியும் போறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, திருப்பி சீன்ஸ் அப்படியே பில்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எங்கேயுமே போரே அடிக்கல. எனக்கு ஒரு லவ் மூவி போர் அடிக்காம ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணாங்க இந்த படத்துல. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இப்படி ஒரு ஆக்டர் தமிழ் சினிமா எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல எனக்கு. விஷ்ணு விஷால் சாரோடைய பிரதர் இல்ல அவரு. எனக்கு சில சீன்ஸ் அவர் ஓடும்போது நடக்கும்போது பார்க்கும்போது எல்லாமே விஷ்ணு விஷால் சார் ஃபேஸ் அப்படியே ரிசம்பிளன்ஸ் வந்துட்டு போகுது. ஆனா அவரு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது படம். ரொம்ப தரமான படம் சார், பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம் சார். ரொம்ப நல்ல படம். இப்போதான் ஓஹோ எந்தன் பேபி படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து எப்படி இருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஆர் இன், அண்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, என்டர்டெய்னிங்காக, பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து மோர் ஆஃப் இமோஷனல் கண்டென்ட், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, லவ், த பாண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எவ்ரி திங் இஸ் டூ குட். ருத்ரா ஹஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப் அண்ட் மியூசிக் பியூட்டிஃபுல். ஐ மீன் டெஃபினட்டா ஃபேமிலியா வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு படம். வெரி நைஸ். மிஸ்கின்ல ரொம்பவே நல்லா இருக்கு. அவர் பண்றது ரொம்ப கியூட்டா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் ஏதோ ஒரு படம் பார்க்க அவர் யூஸ்வலாவே நல்லா பண்ணுவாரு, இதுலயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா விஷ்ணு விஷால் வந்து இதுல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ரொம்ப ஜென்யூனா இருக்கு அவர் பேசுறது. அந்த மூவிக்காக மட்டும் இல்லாம அவர் வந்து நல்லது நடக்கணும்னு சொல்ற அவருடைய குட் இன்டென்ஷன் இதுல இருந்து தெரியுது. வெரி பியூட்டிஃபுல் மூவி. ஆக்சுவலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே இமோஷனலி பிடிச்சிருந்தது. இல்ல நிறைய வந்து சிரிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருந்தது. நிறைய விஷயம், வாய்ஸ் உள்பட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இவங்களும் ஹீரோயின் கூட ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. கியூட்டா இருக்கு பார்க்க. ஓஹோ எந்தன் பேபி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம். ரியாலிட்டியை படமா எடுத்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. அண்ட் மித்திலா இது அவளோட ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஷுட் சே ருத்ரா அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் நிவாஷினியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க.
யாருமே இதுல டெபியூ நிறைய இருக்காங்க, யாருமே இது டெபியூ ஃபிலிம் மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பா என்னோட ரிவ்யூ இது, நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து யதார்த்தமா ஒன்று சேர மாட்டாங்கன்ற வரையும் நினைச்சேன். பட் அவங்க ஒன்று சேர்ந்ததையும் ரொம்ப வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. சினிமாட்டிக்கா இல்லை, பொதுவாக வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கலா கிளீஷேவா இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் யதார்த்தமாக நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீடு அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இது படமாக காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணா சார் has played a major role. I am happy to be here watching this film and giving my review for the same. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர் வந்துட்டு தமிழ் சினிமால பார்த்ததா இருந்துச்சு. இப்போ ஒரு 2000s வந்து ஜெயம் ரவி, சந்தோஷ் சுப்ரமணியம் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் மனசாறுதலா இருக்கு தமிழ் சினிமால. அது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. லைக் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு 50% சேரலாம், 50% சேராம இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வெயிட் ஃபார் த கன்க்ளூஷன் ஆஃப் த ஃபிலிம், நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. Specifying to Gen Z, I feel like most of the relationships ego surround பண்ணி தான் இருக்கு. So I feel this film will be an insight to all these Gen Z's people. Me being a Gen Z, even I am tired of being a Gen Z at one point. Ego வச்சு வந்துட்டு ஒரு ஃபிலிம் ரொமான்டிக்கா வந்துட்டு ரியலிஸ்டிக்கா எடுத்தது, I feel like it is much needed for the society right now. So yes. மித்லா பால்கர் அமேசிங். அவங்க வந்துட்டு முதல் தடவை தமிழ் கத்துக்கிறாங்கன்ற ஒரு சாயலே இல்லை. அண்ட் என்னோட அம்மா சிந்து தயாலன் தான் வந்துட்டு she did the language training. So I was very proud as a daughter to see the film. And Mithila Palkar, she did an impeccable job. அவங்க hard work, everything came into the screen and you can see it on the screen. She was very beautiful on screen. மிஷ்கின் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு அவர் பேசுறது, அவர் ஸ்பீச்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அவரோட காமெடி சொல்லவே வேணாம், மாசா இருந்துச்சு. எனக்கு எல்லாமும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஹாய். ஸோ நான் இந்த ஓஹோ எந்தன் காதல் படம் பார்த்தேன். விஷ்ணு விஷாலோட பிரதர் பண்ணியிருக்காரு, நியூ கமர். நல்லாவே நேச்சுரலா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு ஓவர் டிராமாட்டிக்ஸ் இல்லாம, ஓவர் த டாப் ஆக்டிங் இல்லாம, கொஞ்சம் ஸ்டோரி வந்து ப்ரீஸியா இருக்கு. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நல்லா இருக்கு. ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னரா இருக்கு. இது கண்டிப்பா பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ் வந்து பார்க்கலாம். இல்ல, அதுதான் முதல்ல அவங்க கால் அவுட் பண்றாங்க, இது மாதிரி உங்ககிட்ட டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கு. பட் அது ஏத்துக்கிட்டு அவங்க சேஞ்ச் பண்றது ஒரு வெல்கம் சேஞ்சா காமிச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா அனிமல், கேஜிஎஃப் மாதிரி படத்துல வெறும் டாக்ஸிக்காவே காட்டுறாங்க. பட் இதுல வந்து ஒரு ஸ்டெப் போய் ஓகே நம்ம மாறலாம், அது ஒரு வெல்கம் சேஞ்சா இருக்கு. இல்ல, இந்த படம் பார்க்கும் போதே கண்டிப்பா சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனால வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ணல. எண்டிங் அப்படிதான் போகும்னு ஒரு இண்டிகேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. அது அந்த ஏஜோட மெச்சூரிட்டி காமிச்சிருக்காங்க, அது நல்லா வந்திருக்கு. அவர் கேமியோ நல்லா வந்திருக்கு, நேச்சுரலா வந்திருக்கு. மிஷ்கின் கருணாகுரன் அந்த எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருந்துச்சு. அவரும் அவரோட ஒன் நோட் காமெடி யூஷுவலா பண்ணுவாரு, அதுவும் நல்லா பண்ணிருக்காரு. இல்ல, ஒரு ஷூட்டிங் வந்து நேர்ல நான் எப்படி இருக்கும்னு பார்த்தது இல்ல. சோ ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் அது நம்புற மாதிரி இருந்துச்சு. இல்ல, எனக்கு ஒன்னும் கன்ஃபியூஷன்லாம் எதுவும் வரல. எது ரியல் எது ரீல்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஃப்ரேம் கொள்ள ஃப்ரேமா சொல்ல முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தது. ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. ஃபீல் குட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸு.
இப்போ ஹோப் யூ ஹேவ் லைக் இட். இப்படி தான் நான் ஆரம்பிக்கணும். அண்ட் இப்போ இங்கே நாங்கள் நிற்கிறோம், கிட்டத்தட்ட இங்கே எல்லாருக்குமே டெபியூ இது. ஸோ எங்களுக்கு என்னன்னா the effort from our side is done. எங்களோட சைட்லேருந்து எஃபர்ட் போட்டோம். ஃப்ரம் ருத்ரா டு மை செல்ஃப் டு மித்திலா டு நிவாஷினி டு வைபவி டு ஜென். இது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவர் வந்து ஸோ என்னன்னா ஸோ இப்போ நீங்க தான் வந்துட்டு உங்களோட யூ ஹாவ் டு ஷோ யுவர் சப்போர்ட் டு அஸ். ஓவர் டு ருத்ரா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் எடுத்துருக்கிறோம், நல்லா ரியாக்ஷனாக இருந்தது. எல்லாரும் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எஃபர்ட் போட்டு படம் எடுத்திருக்கோம். ப்ளீஸ் தேட்டரில் போய் July 11 பாருங்க, பார்த்து உங்க ரிவ்யூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. Exactly what everyone said. Ellarkum vanakkam. Thank you so much for coming. This means a lot to us, and I hope that you fill up the theaters and give the film a lot of love. It's coming on 11th of July. Oh, and then maybe make sure you go to the theaters. Take your friends, take your family, and go watch it. Thank you. Hi, hello, vanakkam. Hi, hello, ellarkum vanakkam. Oho and then Baby will not disappoint you. I promise you that. So July 11th aniki theaters la sandipom. Thank you. Hello, my name is Vaibhavi. Ellarkum vanakkam. Nandri ellarum theaters ku vandirudhukaga indha movie paakradhukaga. Please take your baby, your family, ellarum vandu relive your school love, your work love, your college love. Thank you. Please come and see. Bye. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஓஹோ தென் பேபி இப்போ ஓஹோ தென் பேபி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எங்கள் டீமோட ஒரு நல்ல ஒரு 3 மாதத்தோட பெஸ்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ருத்ராவை ஃபர்ஸ்ட் மூவிக்கு மியூசிக் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Hi, my name is Mukesh Manjunath. I'm the story writer and one of the screenplay and dialogue writers. Watch it with your college friends. I hope my college friends and my then college girlfriends see this and they have fun. I'm sure all of you will have fun too. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்த படத்தோட எடிட்டர். I hope you all have enjoyed the film. Please come with your family and friends and please watch it on July 11th. Thank you. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல இமோஷன் கலந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உண்டான வாட்ச். ஸோ வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட் அண்ட் தேங்க்யூ கிருஷ்ணா அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹியர். ஐ திங்க் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ருத்ரா இந்த படம் வழியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாக இருக்கிற ஹீரோவா. And I'm very proud and happy for him. And please watch it in theaters July 11th. And kandipa families oda vandu parunga, enjoy பண்ணுங்க. Thank you so much. Thank you. Good guys. Thank you. Thank you so much. வணக்கம், சதீஷ் செல்வகுமார் பேசுகிறேன். ருத்ரா ஆக்சுவலி தமிழ் ஒரு வெல் ஃபைண்டு வந்து ருத்ரா எல்லாமே பண்ணுறாரு. ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி விஷ்ணு பிரதரோட என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை லான்ச் பண்ணி அதை நீங்கள் சூப்பராகவும் பண்ணியிருக்கீங்கிறத நம்ம சொன்னால் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நைஸ் ஒர்க். ஒவ்வொரு ஃப்ரேமும் லட்டு மாதிரி இருக்குது, அப்படி பார்க்குறே பயங்கரமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ருத்ரா. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். சூப்பராக இருக்குது. நைஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ருத்ரா சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல. அதனால் July 11th வந்து இந்த ஃபிலிம் போய் பாருங்கள். காமெடியும் லவ்வும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாருங்கள், ருத்ரா சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சொல்லணும் அப்படின்னா சுத்தி பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இவர் நல்லவர், நான் கெட்டவர். அப்புறம் நான் கெட்டவன், இவர் ரொம்ப கெட்டவன்.
அதுதான் வந்து உண்மை. விக்ரமாதித்தன் வேதாளம் அதில் பார்த்துருப்பீங்க. அதில் விக்ரமாதித்தன் அப்பா இருந்தா நான் வேதாளம். அது மாதிரி நிறைய லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் கனெக்ட்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஐ மஸ்ட் டெல் யூ ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சம் நிறைஞ்ச ஒரு படம். ருத்ரா தாண்டவமான ரெடியாக இருக்கிறது. கிரேட் ஸ்க்ரீன், ஐ மீன் கிரேட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ், நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு புது நடிகர் மாதிரியே இல்லை. அண்ட் படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். டைரக்ஷன் கிருஷ்ணகுமார், ராம்குமார், நாங்கெல்லாம் அவரோட டைரக்ஷன்ல ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ கிருஷ்ணா ஒரு நடிகனாக பார்த்து 5 ஸ்டார்ல இன்னைக்கு இயக்குனரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. ஜென் மார்டினோட மியூசிக் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி வெரி நைஸ். ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஓஹோ எந்தன் பேபி இஸ் ரெடி டு டான்ஸ் ஆன் ஸ்டேஜ். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து ஸ்லாங் இட்ஸ் லைக் கொஞ்சம் ஹியூமர் இருக்குது. அது இருக்குன்னு சொல்றது வேற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி. அண்ட் விஷ்ணு விஷாலாவே வராது இந்த படத்தில். ஸோ தட் வாஸ் அ வெரி நைஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். கூட கின்ஸ்லி and he was able to raise the laughs at a lot of places. நிறைய இடத்துல வந்து சிரிக்க வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன் பேக்கேஜ். சமீபத்தில் வந்திருக்கிற ஹீரோயின்ஸில் நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ், அதாவது அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் கேர்ள்ஸ்லேயே வந்து பர்ஃபெக்ட் லிப்ஸிங் கூட அந்த பொண்ணு நடிச்சு. நல்ல ஒரு குட் வாட்ச். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. ஈகர்லி அவைட்டிங் நிறைய விஷயங்களுக்காக. ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஆல். Especially my sweet hearts, 90s kids and early 2K kids. எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஓஹோ எந்தன் பேபி படம் பார்த்துட்டு வரேன். ஃபண்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி. ருத்ராவோட டெபு ஃபிலிம் இது. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மல்டிபிள் எமோஷன்ஸை கேரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ருத்ரா, யூ ஆர் லாங் பெஸ்ட். அண்டு ரொம்ப குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க, மித்திலா பார்க்க. வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே வந்து ஒரு மும்பைலேருந்து வந்து இங்கே படம் மாதிரியே தெரியல. இங்கேயே இந்த ஊர்லேயே இருந்து தமிழ் நல்லா பேசுகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் 5 ஸ்டார் கிருஷ்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வாங்க விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி வேர் எவ்ரிபடி வில் கனெக்ட். எனக்கு தெரியல இந்த படம் பார்த்துட்டு எத்தனை பேர் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஞாபகம் வருதுன்னு தெரியல, எத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த படம் பார்த்த நான் ஏன் இந்த மாதிரி சொல்லுறதுக்கே தெரியும். ப்ளீஸ் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். ஒன் ஆஃப் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் ரீசெண்ட் டைம். ரொம்ப எமோஷனாக இருந்தது. அந்த ஜென்மார்க்கின் சாங்ஸாக இருக்கும், அடிஷோட கேமராவாக இருக்கும், அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நிவாஷினி, ஹியானிகா, ஸோ மெனி பீப்புள், ரச்சனா கேரக்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த விஷ்ணு விஷால் சார் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரோமியோ பிக்சர்ஸ் ஆஸ் கோ ப்ரொடியூசர். And my very close friend Durai has co-produced this film. All the best Durai, you have a long way to go. ஃபேமிலியோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்துருக்கோம். வேர் யூ வில் கனெக்ட். தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ.